எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எரேமியா 33:9. நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையை எல்லாம் கேட்கப் போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருள் செய்யும் எல்லா நன்மை நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு விஷயம் கூட எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹalleluya. நான் அவர்களுக்கு அருளி செய்யும், நான் செய்ய போகிற நன்மை. அப்ப ஆண்டவர் இப்ப ஏன் நன்மை செய்யாம இருக்கிறீங்க? எப்படிப்பட்ட கர்த்தர் எப்படி நன்மை செய்ய போறாராம்? 32 அதனுடைய 42 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் இந்த ஜனத்தின் மேல் இந்த பெரிய தீங்கை எல்லாம் வரப்பண்ணினது போல அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையும் அவர்கள் மேல் வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப நன்மை செய்வேன் சொல்றாரு. எந்த ஜனத்துக்கு சொல்றார் தெரியுமா? தீங்கை அனுபவித்து கொண்டிருக்கிற ஜனம், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஜனம், இன்னும் சொல்லணும்னா தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஜனம். யார் இந்த ஜனம்? போன வாரம் கேட்டோம், அவருடையவர்கள், மீட்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு தேவன் நன்மை செய்கிறதற்காக கர்த்தர் என்ன செய்கிறார் என்று 32வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நான் டச் பண்ணிட்டு இன்றைய செய்திக்குள்ளே செல்ல விரும்புகிறேன். எரேமியா 32:37 கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவர்களை துரத்தின எல்லா தேசத்திலும் இருந்து சேர்த்து கொண்டு, அவன் துரத்திட்டார், கண்ணுக்கு முன்னாடி நிக்காத போயிருந்தார். அதுக்கப்புறம் கர்த்தர் என்ன செய்கிறாரா? சேர்த்து கொள்ளுகிறார். ஆமென். எதுக்கு அப்படி செய்யறாராம்? 38 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் என் ஜனமா இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனா இருப்பேன். எனவே அவர் என்ன செய்கிறார்? சேர்த்து கொண்டு 39 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் தங்களுக்கும் தங்கள் பின்னடியாருக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படி சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும்படிக்கு நான் அவர்களுக்கு ஒரே இருதயத்தையும் ஒரே வழியையும் கட்டளையிட்டு. அப்ப சேர்த்து கொள்ளப்படுகிறவர்களுக்குள்ளே கர்த்தர் என்ன சரி பண்றார் அப்படின்னா, ஒரே இருதயம் ஒரே வழி. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இருதயம் மாறுபாடாகுது. இருதயம் மாறுபாடாகும் போது வழி தாறுமாறாகும். இருதயம் மாறுபாடாகி வழி தாறுமாறாகுதுன்னா நாம அந்த குயவன் கையில நம்மை கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, என் இருதயம் மாறுபாடாகுதுப்பா, இன்னைக்கு ஒன்றை யோசிக்குது, கொஞ்ச நேரத்துல வேற ஒன்றை யோசிக்குது. ஹல்லேலூயா. ஆமென். சில பார்த்துருக்கீங்களா, ஒரு பொருளை வாங்க கடைக்கு போவாங்க, அதை தவிர மீதி எல்லாத்தையும் வாங்கிட்டு வருவாங்க. என்னெல்லாமோ யோசிச்சுட்டு இருக்கிறது. சில பார்த்துருக்கீங்களா, ஏதோ ஒரு முக்கியமான காரியம் சொல்றதுக்கு ஒருத்தங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, அந்த காரியத்தை தவிர மீதி எல்லாம் சொல்லி ஃபோனை வச்சதுக்கப்புறம், ஐயே நான் இதை சொல்ல. ஒரே இருதயம் ஒரே வழி. ஆமென். கைகள் ஏசாவின் கைகள் சத்தம், யாக்கோபின் சத்தம் என்ற நிலையில் இருக்கிறவர்கள் இப்படி இருக்க முடியாது. எனவே இது கர்த்தர் கட்டளையிடுகிறார். அப்ப இதுதான் நம்ம பாடினது போல, ஆமென், குயவன் கையில் மண் பாத்திரம் போல என்னை ஆண்டவரே, ஒரு விஷயம் கூட என்னை உருவாக்குங்க ஆண்டவரே, நான் நிறைய உருவாக்கப்பட வேண்டி இருக்கிறதப்பா. ஆண்டவர் சமூகத்தில் இருந்து ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க கேட்க தான் ஒரு காரியம் நன்றாய் புரிகிறது. நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்? நான் உருவாக்கப்பட வேண்டிய எவ்வளவோ இருக்கிறது. கொஞ்சம் கடல் கரையில் நின்று கால் நினைத்ததோ நம்ம நினைப்பு என்னன்னா, சமுத்திரத்தின் ஆழத்துல முத்துக்களை எடுத்துட்டு இருக்கிறோம் நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்ல, ஆழம் இன்னும் இருக்கிறது. நாம் உருவாக்கப்பட வேண்டிய காரியங்கள் இன்னும் இருக்கிறது. ஒரே இருதயம் ஒரே வழியை கட்டளையிட்டு 40வது வசனத்திலே சொல்லுகிறார், ஆமென், அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கை அவர்களோட பண்ணி அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்தில் வைத்து சேர்த்து கொண்டு கட்டளையிட்டு வைத்து
எங்களை நம்மை சேர்த்து கொள்ளுகிறார். ஒரே இருதயம் ஒரே வழியை கட்டளையிடுகிறார். அவருக்கு பயப்படும் பயத்தை நம்ம இருதயத்திலே வைக்கிறார். அப்ப தேவனால் உருவாக்கப்பட அவரே எல்லாத்தையும் செய்கிறார். ஒவ்வொன்றையும் இதெல்லாம் நம்ம கிட்ட இன்னைக்கு இருக்குதான்னு பாருங்க. இன்னைக்கு நம்ம ஆண்டவரை சேர்ந்து நிக்கிறோமா, அல்லது ஒரே இருதயம் ஒரே வழி இருக்கிறதா, அல்லது அவருக்கு பயப்படுகிற பயம் நம்ம இருதயத்தில் இருக்கிற, இதெல்லாம் கர்த்தரே செய்கிறேன்னு சொல்றார். அப்ப கர்த்தர் செய்யணும்னா அவர் உருவாக்குகிறவராகவும் நாம் உருவாக்கப்படுகிறவர்களாகவும் மாற வேண்டும். இப்படி செய்து என்ன செய்கிறார்? அடுத்து 41 கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாயிருந்து. ஹல்லேலூயா. அதாவது நன்மை செய்து சந்தோஷப்படுகிறது ஒண்ணு இருக்கிறது, நன்மை செய்ய சந்தோஷப்படுகிறது ஒண்ணு இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 33:9 நடக்கணும்னா 32:41 நடக்கணும். ஹல்லேலூயா. 32:41 என்ன அப்படி தெரியுமா? நன்மை செய்ய அவருக்கு என்ன வந்துட்டு? சந்தோஷம் வந்துட்டு. ஆமென். நன்மை, அதாவது இவனுக்கு செய்யலாம்பா, இவனுக்கு இதை கொடுக்கலாம், இவங்களுக்கு இதை செய்யலாம் அப்படிங்கிற அவருக்கு ஒரு சந்தோஷம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு, அவருக்கு அந்த ஒரு பிரியம் வரணும், அவர் சந்தோஷப்படணும். ஆனால் இவர்கள் அவரை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறதை தான் இந்த எரேமியாவை கொண்டு கண்ணீரோடு, எரேமியாவுக்கு பேரே வீப்பிங் ப்ராஃபட், அழுது கொண்டே இருக்கிற தீர்க்கதரிசி. அந்த கண்ணீர் எரேமியாவின் கண்ணீர் அல்ல, அது தேவனுடைய கண்ணீர். தீர்க்கதரிசினாலே அவருடைய வாயாவும் அவருடைய கண்ணாவும் செயல்படுகிறவர். ஆமென். ஆண்டவர் அழுறாரு. யோசேப்பை பறி கொடுத்து யாக்கோபு அழுதது போல அதிலும் மேலாக அந்த கண்ணீர் பத்தல. எரேமியாவுக்கு உள்ள இருக்கிற கண்ணீர் பத்தல, வெயிட்டா இருக்கு, பாரம். அதனாலதான் எரேமியா சொல்றாரு, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருமா இருந்தால் அது எவ்வளவு நல்லா பத்த மாட்டேங்குது ஆண்டவரே. அவ்வளவு பாரம் ஆண்டவருடைய பாரம். ஹல்லேலூயா. டி மைனர், இ மைனர். ഞാൻ പാപം ചെയ്തകർന്നിടുമ്പോ ദൈവത്തിൻ ഉള്ളം തേങ്ങൂ. ഞാൻ പാപം ചെയ്തകർന്നിടുമ്പോ ദൈവത്തിൻ ഉള്ളം തേങ്ങും. ഞാൻ പിഴകൾ ചൊല്ലിടുമ്പോ ദൈവത്തിൻ കരളലിയും. ഞാൻ പാപം ചെയ്തകർന്നിടുമ്പോ ദൈവത്തിൻ ഉള്ളം തേങ്ങും. ഞാൻ പിഴകൾ ചൊല്ലിടുമ്പോ ദൈവത്തിൻ. அப்பா பிள்ளைக்கு மட்டும் இருக்கிற உறவின் விசேஷம் என்ன தெரியுமா? அந்த பிள்ளை அவ்வளவு, அந்த பிள்ளை கொன்னா போதுங்கிற தப்பு செஞ்சாலும் அந்த பிள்ளை மட்டும் பிழைகளை உணர்ந்து அப்பா கிட்ட திரும்பி, அப்பா சாரிப்பா, இப்படி வந்துட்டா இறங்காத தகப்பனே கிடையாது. அதனாலதான் அந்த இளைய குமாரனுடைய அந்த காரியத்தை இயேசு சொல்றார். ஏன் சொல்றாருன்னா, ஆயக்காரரும் பாவிகளும் அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள் இருக்கு. அப்படிலாம் சேர முடியாது. தன் தப்ப உணர்ந்து நான் இப்படி இருக்கிறேன், எப்படிப்பட்டவனா இருக்கிறேன், இப்படி பண்ணிட்டேனே, இந்த உணர்வு இல்லாம இயேசு கிட்ட வர முடியாது. அப்படி வரும்போது பரிசேயர்களுக்கெல்லாம் அது வந்து கொஞ்சம், இவங்கெல்லாம் எப்படி? அப்பதான் அந்த உவமையில பரிசேயர்களை மூத்த குமாரனா வச்சுட்டாரு, அவரை தகப்பனா வச்சுட்டாரு. மற்றபடி மூத்த குமாரர் யாருதான்?
இயேசுதான். ஆனா இந்த உண்மையில பரிசேயரை தூக்கி வச்சுட்டாரு. சொல்றான் அந்த இளையகுமாரன் எழும்பி வந்ததான், அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன்பான்னு சொன்ன கட்டி பிடிச்சிட்டாரு. இந்த காலை வேளையில நீங்க எவ்வளவு தூரமா இருந்தாலும் நீங்க மனம் திரும்பி நீங்க இயேசு கிட்ட வாங்க. அணைக்கிறதுக்கு அவருடைய கரம் ரெடியா இருக்கு. யாரா இருந்தாலும் எல்லாருக்கும் இந்த நற்செய்தி இந்த காலை வேளையில அவர் அணைக்கிறதுக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எரேமியா 2:7 கர்த்தர் தீர்க்கதரிசியை கொண்டு வேதனையோடு சொல்லுகிறார், செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அவ்விடத்துக்கு அழைத்து கொண்டு வந்தேன். ஆனாலும் நீங்கள் அதற்குள் பிரவேசித்த போது என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை அருவருப்பாக்கினீர்கள் என்று வேதனையோடு சொல்றார். நான் ஒவ்வொரு காரியத்தை செய்யறது வரை நீ என் கூட இருக்க, செஞ்சதுக்கு அப்புறம் நீ வேற ஆளா மாறுகிறாய். ஆமே, நாம் வேறு மனுஷனாய் மாறி உலகத்தான் அல்லேன்னு காட்டணும். ஆனா நம்ம ஆண்டவருக்கே வேறு மனுஷனாய் மாறுகிறோம். நான் செய்யறது வரைக்கும் இந்த யூதாச மாதிரி தான். துணிக்கையை வாங்குறது வரைக்கும் அங்க அவருடையவனா இருக்கிறான். வாங்கினதுக்கு அப்புறம் இன்னொரு டீம் கூட சேர்ந்து அவருக்கு எதிராக மாறுகிறான். இப்படியே தான் ஆண்டவரிடத்திலிருந்து பல நன்மைகளை வாங்குறது வரைக்கும் ஆண்டவர் நீரே போதும் வேறே வேண்டாம். ஏன் வேற வேண்டாம்? வேற இல்லை. ஹல்லேலூயா. ஆமே, நீரே போதும். அதான் அடிக்கடி சொல்லும், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும். ஏன்னா அத்திமரம் இல்ல, எனக்கு எப்போ வருவீர் ஆண்டவர்? ஏன்னா ஒண்ணுமே இல்ல. ஹல்லேலூயா. எப்போ ஆண்டவரே? வேற இல்ல. ஆனா அந்த நன்மைக்குள்ள பிரவேசித்ததுக்கு அப்புறம், அதாவது சந்தோஷப்பட்டு நன்மை செய்யறாது. நமக்கு தேவன் தருகிற நன்மைகள் தேவனுக்கு மகிமையா இருக்குதான்னு பார்க்கணும். மகிமையா இருக்குதா? ஆண்டவருக்கு மகிமையா இருக்குதா? எவ்வளவு நன்மைகள் செய்தார். இந்த ரோமர் 1:21 ஒரு வார்த்தை இருக்கும் பாருங்க. ரோமர் 1:21 வாசிங்க. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து, அதாவது ஆண்டவருக்கு மகிமையும் செலுத்தல, ஸ்தோத்திரியாமல் இருந்தன்னா அவங்க நன்றி உள்ளவர்களாகவும் இல்லை. தேவனென்று அறிந்தும் தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. ஒவ்வொரு நன்மைக்கு, அதாவது நன்றி உள்ளவர்களாகவும் இருக்கணும். ஒரு பக்கம் ஒரு வர்ஷிப்ல, நம்ம ஆராதனையில கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், முக்கியமான 2 காரியம். ஒன்று அவர் யாரென்று மகிமைப்படுத்தணும். சத்தமா சொல்லுங்க. ஏன்னா நம்ம ஆண்டவர் எல்லாரை விட ரொம்ப நல்லவர் என்று சொல்லுகிறது ஒரு இருக்கிறது. நம் ஆண்டவர் போல பெரிய தேவன் யார் இல்லைன்னு சொல்றது இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேல நமக்குள்ள ஆழமா எழுத வேண்டிய ஒரு சத்தியம் என்னவென்றால், அவர் ஒருவரே தேவன். ஆமென் சொல்லுங்க பாப்போம். நான் ஆராதிக்கிற என் ஆண்டவராக இயேசு ஒருவரே தேவன் சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி சத்தம் ஆமென். அதை நினைச்சு அவரை பிரைஸ் பண்ணணும். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நன்றி உள்ளவங்களா இருக்கணும். நன்றி உள்ள காலைல இந்த முதல் பாடல் பாடும் போதெல்லாம் அதுல ஒரு சரணம் உண்டல்லவா, கிருபாசன தண்டை நெருங்குவோ திருரத்தம் கரத்தில் ஏந்தி நிற்போம். திருரத்தம் கரத்தில் ஏந்தி நிற்போம்னா புரிஞ்சுதான். பழைய ஏற்பாட்டுல பிரதான ஆசாரியர்கள் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகும்போது எப்படி போவாங்கன்னா, அடிக்கப்பட்ட பலி மிருகத்தின் ரத்தத்தை எடுத்துட்டு அப்படி உள்ள போவாங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கிரீனுக்குள்ள என்டர் ஆகிறது என்ன தெரியுமா? கால் இல்ல, ரத்தம். அந்த ரத்தம் உள்ள போனதுக்கு அப்புறம் இவங்க வராங்க.
அந்த ரத்தம் வந்ததுனால. ஹalleluya. எவ்வளவு தேங்க்ஃபுல்லா இருக்கணும் தெரியுமா? ஒவ்வொரு முறை ஆண்டவர் சமூகத்துல வரும்போது அல்லேலூயா அல்லேலூயா, கண்டேன் சகாயம் இரக்கமே, கர்த்தர் கிருபை என்றும் உள்ளதே, கர்த்தர் கிருபை. எல்லாரும் சேர்ந்து கிருபாசன தண்டை நெருங்குவோம், கிருபாசன தண்டை நெருங்குவோம், திரு ரத்தம் காரத்தில் ஏந்தி நிற்போம். Glory. கைகளை உயர்த்தி சொல்லுவோம் அல்லேலூயா. கண்டேன் சகாயம் இரக்கமே, கர்த்தர் கிருபை என்றும் உள்ளதே. சொல்லுங்க கோடா கோடி ஸ்தோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போ, ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை, ராஜாதிராஜன் தேவன் என்று மகிமைப்படுத்தணும், நன்றி உள்ளவங்களா இருக்கணும், அதான் ஸ்தோத்தரிக்கணும். ஆண்டவரே நன்றி, என்னை கொண்டு வந்தீங்க, என்னை நடத்தினீங்க. ஆண்டவரே ஒவ்வொரு நீர் தருகிற ஒவ்வொன்றுக்காக நீங்க ட்ரெஸ் எடுத்து போடுறீங்கல்ல காலையில போடும், நன்றி அப்பா. இந்த ட்ரெஸ்ஸை என்னை போட வச்சீங்களே அப்பா. ஹல்லேலூயா ஆமென். ஆகாரத்துல கை வைக்கும் போது நன்றி அப்பா, என்ன சாப்பிட வச்சுட்டீங்களே அப்பா. ஹல்லேலூயா. இது ஆண்டவர் பார்க்கிறார். இது செய்யாம இருக்கிறவங்க வீணா போயிடுவாங்களாம். ஹல்லேலூயா. அந்த வேர்ட் வீணராயிட்டாங்க. உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அந்த வீணரா இருக்கிறாங்க தெரியுமா, அவங்க இருள இருப்பாங்க. சர்ச்சில் இருக்கிறது மாதிரி, நான் சர்ச்சுக்கு என்ன கொண்டு வந்திருக்கிறார், நான் தேவன் என்று அவரை மகிமைப்படுத்தாமலும் நான் ஸ்தோத்தரியாமலும் இருக்கிறேன் அப்படின்னா நான் வீணா இருக்கிறேன்னு அர்த்தம். வீணரானார்கள். இப்படிப்பட்டவர்களை நீங்க கீழே படிச்சீங்கன்னா தெரியும், அவர் அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு இருக்கும். அசுத்த தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். எப்படி பல நேரத்துல அநேகருக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், எப்படி நான் நல்லா ஆராதிக்கிறேன், அதுக்கப்புறம் எப்படி இந்த அருவருப்புல போய் இருக்கிறேன்? சர்ச்சுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எப்படி சிலர் என்னன்னா, இவங்க சர்ச்சுக்கும் போறாங்க, இங்கேயும் வராங்க, அங்கேயும் போறாங்க, இங்கேயும் வராங்க. அவர் ஒப்பு கொடுக்கிறார். ஏன்னா நம்மை தேவன் ஏற்படுத்தினதே அவருக்கு மகிமைக்காக. ஜனங்கள் அதை செய்ய தவறின போது அல்லது உணர்வில்லாத, ஏன்னா தேவன் என்று அறியாதவர்கள் மகிமைப்படுத்தலைன்னா அவங்களுக்கு தெரியல. இது நாம் அவர் யார் என்பது நமக்கு தெரியும். அவரிடத்திலிருந்து பரம இவை ருசி பார்த்தவர்கள் நாம, அவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றவர்கள் நாம. பிராகாரத்தில் கூட நிற்க தகுதி இல்லாத நம்மளை ஆமேன் ஆமேன் ஒவ்வொரு இஸ்ரவேலர்களுக்கு மேல அந்தந்த கோத்திரத்தின் கொடி, நம்ம மேல அவரே கொடி. அந்த கொடிக்கு பேர் தான் நேச கொடி. எவ்வளவு பாராட்டி இருக்கு, எவ்வளவு தேங்க்ஃபுல்லா இருக்கணும் தெரியுமா, எவ்வளவு நன்றி உள்ளவர்களா இருக்கணும் தெரியுமா. கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தீர், கருத்துடன் எல்லாரும் சேர்த்து பாடுங்க பார்க்கலாம். ஆமென். கணக்கில்லா நன்மைகள் கருத்துடன் பாடி கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவகுமாரன் வந்திடும் நாள், தூய முகம் கண்டு கெம்பீரிப்போம்.
ஆமென். அதாவது இல்லாதவைகளை குறித்த 1000 கவலைகள் நமக்குள் இருக்குமானால், இருக்கிறவைகளை குறித்த 10,000 ஸ்தோத்திரங்கள் நமக்குள்ள இருக்கணும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. நிறைய காரியங்கள் இல்ல, 1000 இல்ல, ஆனா தேவன் நமக்கு செய்யாததை விட செய்தது ஏராளம். நீங்க அதனால செய்தவைகளுக்கு முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, செய்யாதவைகளை குறித்து அப்புறம் கலக்கப்படுங்க. அதனாலதான் ஆண்டவர் நீ என்னதான் கலங்கினாலும் ஸ்தோத்திரத்துடனே கூடிய ஜெபம் முதல்ல. அவர் நான் உனக்கு நிறைய செஞ்சிருக்கிறேன் ஆண்டவரே, இந்த நாள்ல ஆண்டவரே எனக்கு முதுகு வலிக்குது, ஆண்டவரே உன்னை முதுகு வலிக்குதுன்னு சொல்ல வைக்கிறேன் பாரு, அதுக்கு ஒரு கிருபை. எத்தனை பேர் அதை கூட சொல்ல முடியாம சொல்லிட்டு இருக்கிறான். உன்னை வாயை திறந்து முதுகு வலிக்குன்னாவது பெங்களூர்ல ஒரு தேவ மனிதர், அவர் மகிமையில் இருக்கிறார். அவங்க சர்ச்சில் மீட்டிங் போயிருக்கும் போது அவரை குறித்து என்னுடைய தகப்பனாருடைய நண்பர் அவரை குறித்து பேசி கொண்டிருக்கும் போது அவருடைய மகன், அப்போ அவங்க சொல்றாங்க, அவங்க அதாவது அந்த போதகருக்கு சுகர்ல வந்து ஒரு கால் எடுத்துட்டாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் இவர் நார்த் இந்தியா மிஷன் ட்ரிப் பிளான் பண்றார். அப்போ போய் பையன் கேட்கிறாராம், அப்பா ஒரு கால் இல்லை, அப்போ முந்தி நீங்க ஓடுனீங்கப்பா, ஓகேப்பா, இப்போ ஒரு கால் இல்லப்பா. இவர் சொல்றாரு, ஒரு கால் இருக்குல்லப்பா. ஆமே, ஆண்டவர் 2 கால் எடுக்க அலோவ் பண்ணல. அதாவது ஒருத்தங்க அவர்கிட்ட இல்லாததை பார்க்கும்போது அவர்கிட்ட ஒரு கால் இல்ல, இல்லாத பக்கம் பார்க்கல, இருக்கிற பக்கம் பார்க்கிறாரு. போடு டிக்கெட்ட. நம்மை தேவன் அனுபவிப்பதற்கு மட்டும் அழைச்சிட்டு வரல, ஆராதிப்பதற்கு அழைச்சிட்டு. ஜனங்கள் இதை தவறுறாங்க. ஆண்டவர் இதை அவங்களுக்கு புரிய வைப்பதற்காக அநேக உவமைகள், அநேக காரியங்களை வைத்து எரேமியாவை கொண்டு பேசுகிறார். இந்த எரேமியா புத்தகத்தில் படிக்க சொன்னத்தினர் படிச்சீங்கன்னா தெரியல. அதுல 3 காரியங்களை இன்னைக்கு செய்தியாக சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். 3ஐயும் சொல்லி விடுகிறேன். 1 கச்சை, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். கச்சைனா பெல்ட், கச்சை. 2 கலசம், சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லணும். கலசம் சொல்லு. கலசம்னா ஜார், கிளே ஜார், ஓகே, மண்பாண்டம். 3 களிமண், சொல்லுங்க பார்க்கலாம். களிமண். 3ஐயும் சொல்லுங்க சத்தமா. எனக்கு கவசம்லாம் கேட்டு, கச்சை, கலசம், களிமண். இது வந்து ஜனங்களுக்கு புரிய வைப்பதற்காக எரேமியாவை கொண்டு, தீர்க்கதரிசியை கொண்டு சில செயல்களை செய்ய வைக்கிறார். ஆமே, இந்த கச்சை எரேமியா 13வது அதிகாரம் 1 முதல் 11 வரை உள்ள வசனங்களிலே அது சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அதனுடைய 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் என்னை நோக்கி நீ போய் உனக்கு ஒரு சணல் கச்சையை வாங்கி, உனக்கு ஒரு லினன் பெல்ட், சணல் கச்சையை வாங்கி அதை உன் அறையிலே கட்டிக்கொள், அதை தண்ணீரிலே பட ஒட்டாதே என்றார். நான் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஒரு கச்சையை வாங்கி வார்த்தையின்படியே, தேவ சித்தத்தின்படியே, தேவனுடைய தீர்மானத்தின்படியே ஒரு கச்சையை வாங்கி அதை என் அறையிலே கட்டிக்கொண்டேன். இப்போ ஒரு கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன். இதுவரை எரேமியா பெல்ட் கட்டினதே கிடையாதா? அவங்க போடுற அங்கிக்கு கண்டிப்பா எதை கட்டி இருக்கணும் தெரியுமா? கச்சை கட்டி இருக்கணும். அப்படின்னா இப்ப ஆல்ரெடி எரேமியா ஒரு கச்சை கண்டிப்பா கட்டி இருப்பார். அவங்க வஸ்திரத்துல அந்த கச்சை என்பது இருக்கும் எப்பவுமே. ஆனா ஆண்டவர் இப்ப சொல்றார், நீ போய் அதை வாங்கு, ஒரு கச்சையை வாங்கு அப்படிங்கிறார். ஆல்ரெடி இருக்குல்ல ஆண்டவர், ஆல்ரெடி இருக்கிறாங்க இஸ்ரவேலர். துதிக்கிற யூதா கோத்திரத்தார் ஏற்கனவே இருக்கிறாங்க. ஆராதிக்கிற லேவி கோத்திரத்தார் ஏற்கனவே இருக்கிறாங்க. ஏற்கனவே இவங்க ரெடியா இருந்தோம். எதுக்கு இன்னொரு கச்சையை அவர் வாங்கணும்? ஆனா தேவனுடைய வார்த்தையின்படி
தேவ தீர்மானத்தின்படி இந்த தொழுவத்தில் அல்லாமல் வேற ஆடுகளும் எனக்கு உண்டென்று சொல்லி இஸ்ரவேலருக்கு மட்டும் மரிக்காமல் முழு மனு குலத்துக்கும் மரித்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம். வாங்கி வாங்கி அப்ப கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டது. கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள் நாம. ஒரு நாள் இது மறக்கவே கூடாது. இன்னொரு கச்சைய வாங்கி இப்ப அறையில கட்டணும். யாராவது 2 பெல்ட் கட்டுவாங்களா? சிலர் கட்டு இருக்கிறத பார்த்தா நாங்க ஃபுல்லா பெல்ட்டோட தான் இல்ல. அப்போ இன்னொரு வாங்கின பெல்ட்டை கட்டணும்னா ஏற்கனவே கட்டி இருந்த ஆமே அல்லேலூயா ஏற்கனவே கட்டியிருந்த சில சுபாவ கிளைகளை கர்த்தர் முறித்து எங்கோ கிடந்த எண்ணெயும் உங்களையும் கொண்டு வந்து ஒட்ட வைத்த ஹalleluya. ரோமர் 11:17 சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்கு. காட்டொலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு, அடுத்த வார்த்தை, ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளி. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேலருக்கு மட்டுமே கிடைக்கப்பட்டிருந்த கிருபை, இஸ்ரவேலருக்கு மட்டுமே கிடைக்கப்பட்டிருந்த வாக்குத்தத்தம், இஸ்ரவேலருக்கு மட்டுமே உரிய ஆராதனை இப்பொழுது அதற்கு உடன் பங்காளியாய் நானும் நீங்களும் மாற்றப்பட்டிருக்க காரணம் நம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். ஹalleluya. வாங்கி இருக்கிறார், சும்மா இல்ல, வாங்கி அறையிலே கட்டு. அப்ப பெல்ட் எங்க தான் கட்டணும்? கழுத்துல கட்டினா அது வேற. ஆமே, புரியலையா? தனியா வாங்க சொல்லித்தாரு. ஹalleluya. ஆமென். இப்ப சொல்றார், அதை எடு அப்படிங்கிறார். அதை எடு. இரண்டாம் விசை கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, நாளை நீ வாங்கினதும் உன் அறையில் இருக்கிறதுமான கச்சை எடுத்து எழுந்து ஐப்ராத் நதி மட்டும் போய் அதை அங்கே ஒரு கண்மலை வெடிப்பிலே ஒளித்து வை என்றார். நான் போய் கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டபடியே அதை ஐப்ராத் நதியின் ஓரத்திலே ஒளித்து வைத்தேன். அநேக நாள் சென்ற பின்பு, அநேக நாள், அப்ப அநேக நாளா இந்த பெல்ட் எங்க இல்ல? அறையில். அதை சிம்பிளா புரியும்படி சொல்லப்பட்டா, இருக்க வேண்டிய இடத்துல இல்ல. எவ்வளவு நாளா? ரொம்ப நாளா. இருக்க வேண்டிய இடத்துல இல்ல. அன்று சொல்ல, நீ இப்ப போய் அதை எடு அப்படின்னு. முடிஞ்ச அதை எடுத்து யூஸ் பண்ண. அநேக நாள் சென்ற பின்பு கர்த்தர் என்னை நோக்கி, நீ எழுந்து நதிக்கு போய் அங்கே ஒளித்து வைக்க நான் உனக்கு கட்டளையிட்ட கச்சையை அவ்விடத்திலிருந்து எடுத்து கொண்டு வா அப்படிங்கிறார். அப்பொழுது நான் ஐப்ராத் நதிக்கு போய் கச்சையை ஒளித்து வைத்த இடத்திலே தோண்டி அதை எடுத்தேன். ஆனால் இதோ அந்த கச்சை கெட்டு ஒன்றுக்கும் உதவாமற் போயிற்று. ஒரே லைன்ல புரியும்படி சொல்றேன். கிரயத்துக்கு கொல்லப்பட்டது இருக்க வேண்டிய இடத்துல இல்லைன்னா அது ஒன்றுக்கும் உதவாமற் போய்விடும். அப்ப ஒன்ன விலை கொடுத்து வாங்கினது சும்மா வைக்கிறதுக்கல்ல, பிரயோஜனப்படுத்துறது. அதாவது பெல்ட் இருக்குல்ல, பெல்ட்ல நிறைய ஸ்டைலா பெல்ட் வச்சிருப்பாங்க. ஆனா பெல்ட் அலங்காரத்துக்காக யூஸ் பண்ணக்கூடியது கிடையாது, அது அவசியத்துக்காக யூஸ் பண்ணக்கூடியது. ஹalleluya. இந்த மேக்கப் எல்லாம் போடுறது அவசியமா அலங்காரமா? இப்ப மேக்கப் போடாம வந்தா சர்ச்சில் ஏத்த மாட்டோமா?
அங்க வர பார்க்க செய்யாது அப்படி சொல்றீங்களா? அது அலங்காரம். ஆனா பெல்ட் அலங்காரமா அவசியமா? இவ்வளவு தைரியமா இருக்க காரணம் பெல்ட். என்னதுன்னு அர்த்தம்? அலங்காரம் இல்லைனாலும் அட்ஜஸ்ட் பண்ணலாம், அவசியம் இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. என்னை தேவன் வெறும் அலங்காரத்துக்காக தெரிந்தெடுக்கல, நான் அவருக்கு. ஆதாமே, நீ எங்க இருக்கிற? நீ எங்க இருக்கிற? இருக்க வேண்டிய ஸ்தானத்துல இல்லைன்னா கிரயத்துக்கு கொல்லப்பட்டவனும் கெட்டு ஒன்றுக்கும் உதவாமல் அநேக நாள், ஒரு நாள் 2 நாள் அல்ல, அநேக நாள், அநேக நாள். இப்போ நீ காலம் தாண்டின பிறகு என்ன எடுங்கன்னா எடுப்பார். எடுத்தா பதிமூன்று 11 வாசிங்க. கச்சையானது, கச்சையானது மனுஷனுடைய அறைக்கு சேர்க்கையா இருக்கிறது போல நான் இஸ்ரவேல் குடும்பத்தார் அனைவரையும், யூதாவின் குடும்பத்தார் அனைவரையும் எனக்கு ஜனங்களாகவும் கீர்த்தியாகவும் துதியாகவும். இதுதான் 33:9. ஹல்லேலூயா. எனக்கு கீர்த்தியாகவும் துதியாகவும் மகிமையாகவும் சேர்க்கையாக்கி கொண்டேன். ஆனாலும் அவர்கள் எனக்கு செவி கொடாமற் போனார்கள் என்று கர்த்தர் சொல். உங்க மேல பெரிய அழைப்பு இருக்கலாம், பெரிய கிருபை இருக்கலாம், பெரிய தேவ திட்டம் இருக்கலாம். ஆனா ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா மட்டுமே நாம் பிரயோஜனப்படுவோம். இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் மட்டுமே. சவுலை போல இஸ்ரவேலின் முதல் ராஜா கர்த்தருக்கு மகிமை. அப்போ அவன் என்ன ஒரு என்னைக்குமே இந்த ஃபர்ஸ்ட்ங்கிறது என்னைக்குமே அது ஒரு ஸ்பெஷல் தான் இல்ல. ஃபர்ஸ்ட் ஒரு வீட்டில் முதல்ல பிள்ளை பிறக்கும் போது அது வேற, அது தனி. ஆமை அந்த அதுவே பெரிய ஒரு கொண்டாட்டம் தான். ஃபர்ஸ்ட் ராஜா ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். தெரிந்தெடுக்கும் போது எவ்வளவு பெஸ்டா அங்க இருக்கிறதுல அவனை விட உயர்ந்தமான மனுஷன் யாருமே கிடையாது. அவன் மேல கிருபை இருக்கு, அவன் மேல அழைப்பு இருக்கிறது, அவன் மேல அபிஷேகம் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது அவன் ஒளித்து கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஒளித்து கொண்டிருக்கிறது வரைக்கும் அந்த கிருபையினாலோ அந்த அபிஷேகத்தினாலோ அவனுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அவன் இருக்க வேண்டிய ஸ்தானத்துல அவனை கொண்டு போய் அவனை தேடி பிடிச்சு கண்டுபிடிச்சு கொண்டு வந்து நிறுத்துறாங்க பாருங்க. ஆமென். அவன் நிறுத்தப்பட்ட பிறகுதான் அவன் மேல இருக்கிற அபிஷேகத்துக்கும் அவன் மேல இருக்கிற அழைப்பும் அந்த இடத்துலதான் அவனுக்கு அலங்காரமாய் மாறுகிறது. ஆதாம் செய்த பாவம், அந்த பாவம் அவனை இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் இருக்க விடாமல் தள்ளி விடுகிறது. 1 நாள் 2 நாள் அல்ல, அநேக நாள். ஆண்டவரே சொல்லுகிறார், நீடிய பொறுமை உள்ளவர் சொல்லுகிற வார்த்தை தான் 15வது அதிகாரம் 6வது வசனம் 15:6. ஆமே, நீ என்னை விட்டு பின்வாங்கி போனாய், ஆகையால் என் கையை உனக்கு விரோதமாய் நீட்டி உன்னை அழிப்பேன். அடுத்த வார்த்தை சொல்லுகிறார், நான் பொறுத்து 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 பொறுத்து. சரி, இந்த வாரத்துல மாறிடுவான், இந்த வாரத்துல மாறிடுவான், இந்த மாசத்துல மாறிடுவான், இந்த வருஷத்துலயாவது மாறிடுவான். பொறுத்து பொறுத்து இளைத்து போனேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அநேக நாள். இப்போ திடீர்னு காலம் தாண்டின பிறகு, கிருபையின் வாசல் அடைபட்ட பிறகு, உனக்கான டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம், உன் ஸ்தானத்துல இன்னொருவன் ஏற்படுத்தப்பட்ட பிறகு, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சவுலை பாருங்க. ஆமென். தாவீதை அந்த ஸ்தானத்தில் ஏற்படுத்தின பிறகு அவர் போய் தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு இருப்பாரு. அவன் மேல இருக்கிற கிஃப்ட் அது, அவன் மேல இருக்கிற அழைப்பு அது. கர்த்தரை தேட போவார். தேடி ஒண்ணும் கிடைக்கல, உடனே குறி சொல்றவள்கிட்ட போய் விழுந்து கிடப்பான். காலம் தாண்டினதுக்கு அப்புறம் நம்ம பண்றதெல்லாம் ஒன்றுக்கு உதவாமல். அந்த வேர்டு ஆமே கண்ணுக்கு முன்னாடியே கொஞ்ச நேரம் நின்றுட்டே இருந்துச்சு.
நீ இருக்க வேண்டிய ஸ்தானத்துல இல்லை. நான் யாரா இருந்தாலும் சரிதான், பேசி கொண்டிருக்கிற நானா இருந்தாலும் சரிதான். ஆமே, நாம் இருக்க வேண்டிய ஸ்தானத்துல இல்லாம போயிட்டோன்னு வைங்களேன். ஆமே, ஹalleluya ஹalleluya. இந்த லெதர் ஷூ எல்லாம் இருக்குல்ல, அது ஷூ ஆகட்டும் பெல்ட் ஆகட்டும், நீங்க யூஸ் பண்ணாமலே வச்சீங்கன்னா அதெல்லாம் கெட்டு போயிடும். நீங்க யூஸ் பண்ணாம வச்சீங்கன்னா அது கெட்டு போயிடும். நமக்கு சொல்ல சேஃபா தான் இருக்கு, கண்மலை வெடிப்புல தான் இருக்கு, ஒளிப்பதில் தான் இருக்கு. நீ போய் அதை எடுத்து பாரு எப்படி இருக்கு. இப்படிதான் பாருக்கிறாங்க. சும்மா அனுபவிக்கிறதுக்கல்ல நம்மை தேவன் அழைத்து கொண்டு வந்தது. அனுபவிக்கிறதுக்கு மட்டும்னா நம்மை மீட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். அப்பம் கொடுத்து கிளம்பி சென்று வாருங்கள், மீட்டிங் முடிந்ததுன்னு சொல்லி அனுப்பி விட்டிருக்கலாம். அப்படி அல்ல. ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் நம்மை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். கச்சையானது மனுஷனுடைய அறைக்கு சேர்க்கையா இருக்கிறது போல, சேர்க்கையா இருக்கிறது போல அநேக நாள். இப்போ திடீர்னு ஒரு எழுப்புதல் வந்து இதோ தருகிறேன் ஆண்டவர் ஒப்புக்கொடும். எடுத்து பார்த்தா ஒன்றுக்கு உதவாம இந்த பெல்ட் ஆகட்டும், இந்த ஷூ ஆகட்டும், அது கெட்டு போயிட்டுன்னா நீங்க பாருங்க, அது பிஞ்சு பிஞ்சு வரும். அது அப்படி அடந்து வரும். ஒரு வகையிலே செட் ஆகாது, அடந்து வரும். அதை யூஸ் பண்ண முடியாது. ஓங்கி கெட்டலான்னு பார்த்தா பின்னாடி பொத்துட்டு வரும். ஒண்ணும் பண்ண முடியாது. அது அப்படி கையை வைக்க அது ஒட்டும். நமக்கு அது அருவருப்பாயிருவது. அதுக்கப்புறம் அதை செய்யப்படு. இங்கே அவர் பயன்படுத்தலாம் எடுத்தாலும் பயன்படுத்த முடியல. ஏன்? ரொம்ப நாளா யூஸ் ஆகல. ரொம்ப நாளா. என்னைக்குமே இந்த சத்தியத்தை கேளுங்கள். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையில் அவருக்கு பயனுக்காக தான் வைத்திருக்கிறார். நீங்க பலமுள்ள பாத்திரமா இருக்கலாம், பலவீனமான பாத்திரமா இருக்கலாம். ஹalleluya. ஒரு சேவலை பயன்படுத்துறதுக்காக கூவ வச்சாரு பாத்தீங்களா? ஒரு கழுதைய பயன்படுத்துறதுக்காக கழுத்து முறிய விடாம காத்தார் அல்லவா? உங்களையும் என்னையும் இரத்தத்தால் மீட்டது. ஆமென். ஏதோ ஒரு வகையில கர்த்தருக்கார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. ஆண்டவர் எனக்கு ஒன்றுக்கும் உதவாம கெட்டு போயிடக்கூடாது, ஒன்றுக்கு உதவாம கெட்டு போயிடக்கூடாது, ஒன்றுக்கு உதவாம. இந்த செய்தி ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு இருதயத்தில் அறியாத ஒரு பாரம். ஆண்டவர், நான் இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கிறேன். ஆண்டவரே, இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கிறேன். ஆனா நம்ம என்ன நினைச்சிடும்? சேஃபா இருக்கிறோம். எங்க இருக்கிறோம்? கண்மலை வெடிப்பில் இருக்கிறோம், சேஃபா இருக்கிறோம். ஆனா இப்ப கையில எடுத்து பார்த்தா அந்த வசனத்தை பாருங்கள். 7 அந்த கச்சை கெட்டு ஒன்றுக்கும் உதவாமல் போய் கெட்டு ஒன்றுக்கும். அப்ப இதுக்கு கொடுத்த கிரயம் என்ன ஆயிட்டு? எப்படி இருக்கும்? நமக்கு கச்சை எவ்வளவுங்க இருக்கும்? ஒரு 500 ரூபாய், ஒரு 200 ரூபாய், ஒரு 1000 ரூபாய். நீங்க எவ்வளவு பிராண்டட் பெல்ட் வாங்கினாலும் யூஸ் பண்ணலன்னா வேஸ்ட். ஆமென். ஒன்றுக்கு இதுக்கு கொடுத்த கிரயம் அவருக்கு எவ்வளவு வலிக்கும், எவ்வளவு பெயின்ஃபுல். ரத்தம் சிந்தி மீட்டார். அந்த ரத்தம் சும்மா அந்த பிளட் டொனேட் பண்ணுவாங்கல்ல, அப்படி கொடுத்ததல்ல, கிழித்தாங்க அவரை. சாட்டையை அடிக்கும் போது அந்த சாட்டையில அந்த எண்டுல இருக்கிற அந்த கொக்கிகள்லாம் அப்படி சரீரத்தை போய் அப்படி பிடிக்கும் பாருங்க. அதுக்கப்புறம் அப்படி இழுக்கும் போது அப்படி கிழித்து கொண்டு வரும். ரோம தண்டனைகள்ல ரொம்ப முக்கியமான தண்டனை இது, ரொம்ப முக்கியமான தண்டனை. இப்போதான் தண்டனை எல்லாம் ரொம்ப ரொம்ப ரொம்ப, அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, பூமியில் சமாதானம். நீங்க நல்ல கவனிங்க, சரித்திரங்களை படிச்சீங்கன்னா தெரியும். கிறிஸ்துவுக்கு பிறகுதான் தண்டனைகள்லாம் குறைஞ்சு வந்து, இப்போ வலி இல்லாம எப்படி தூக்கு தண்டனை, மரண தண்டனை கொடுப்பது என்பதை குறித்து ஆலோசித்துக் கொண்டிருக்கிறாங்க. சில நாட்டில எல்லாம் ரொம்ப பெயின்லாம் கிடையாது, அப்படி ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க, ஆல் அவுட். அன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. அன்னைக்குள்ள தண்டனைகள்லாம் ஒரு இதுல படித்த போது
நமக்கு அவ்வளவுதான். ஹல்லேலூயா. ஆனா அதுக்கப்புறம் தான் மாறுது மொத்தமா. அவ்வளவு இல்லைன்னா ஒருத்தர் அடித்து அப்படி துடிச்சிட்டு இருக்கும்போது சிரிக்கிறாங்க சுத்தி இருந்து. எப்படி அப்ப எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த இருதயம் எந்த அளவுக்கு கல்லா இருக்கும் பாருங்க. அதாவது இந்த அடிமைகள் எல்லாம் தப்பு பண்ணா சிலுவை தண்டனை கொடுப்பாங்க, குற்றவாளிகளுக்கு சிலுவை தண்டனை கொடுப்பாங்க. அப்ப அவங்க எல்லாம் அந்த வழியில சிலுவையில அறையும் போது அந்த வழியா போறவங்க ஒரு ஆள் கூட பரிதாபப்பட மாட்டாங்களாம். அப்படி இப்படி நீ எல்லாம் இருக்க வேண்டியவனே கிடையாது, கொஞ்சம் அதை சுத்தி நின்று பார்ப்பாங்க. கல்ஃப்ல நிறைய நாட்டில் இப்போ கொஞ்சம் அதை ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க. முந்தியெல்லாம் தண்டனை வந்து கொடுக்கும்போது ஜனங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சுத்தி நின்று பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு அவர் கிரயம், அந்த கேடு அப்படின்னு இருக்கு பைபிள்ல. அந்த கேடு அடைந்தார். அந்த கேடு அடைந்தார்னா இதுக்கு மேல யாரும் அடி வாங்க முடியாது, இதுக்கு மேல யாரும் கஷ்டப்பட முடியாது. அவர் அந்த கேடு அடைந்து என்ன இடுப்புல தூக்கி வைக்கிறார். ஆற்றில் கிடந்த கல்லை தாவீது எடுத்து அடப்பையில போட்டு இடுப்புல கெட்டி வைத்தது போல சேற்றில் கிடந்த நம்மை நம் இயேசு எடுத்து அவருடைய இடுப்புல, அவருடைய அறையில் அவருக்கு மகிமையா. அப்ப நல்ல கவனிங்க. அப்ப வீட்டில இருந்து ஒருத்தங்க வெளியே இறங்கும் போது பெல்ட் போட்டுட்டு இறங்குறாங்க. அவன் தேவன் நம்மை முன்னிறுத்தி தம்மை வெளிப்படுத்த சித்தம் வைத்திருக்கிறார். அவருக்கு கச்சையாய் உண்மையிலே இருந்தவன் தானியேல், தானியேலின் தேவனாக அறியப்படுகிறார். அவ்வளவுதான். அவருக்கு மகிமைனா என்ன? அவர் சூரியனின் தேவனாய் அறியப்பட எவ்வளவு நேரம் தாங்க வேணும்? இல்ல, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்லும் போது மோசே எனக்கு புரிய மாட்டேங்குது ஆண்டவரே. அப்போ முச்செடியில் எழுந்தருளும் போது யெகோவான்லாம் சொல்லல, யெகோவாங்கிற ஒரே வேர்டோட முடிஞ்சிடும். ஆனா அப்படி சொல்லாம ஐ ஆம் தட் ஐ ஆம் அப்படிங்கிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். இது வந்து மோசைக்கு புரியல. எப்பவுமே ஆண்டவர் வந்து முதல்ல நம்ம கிட்ட பேசும்போது அவருடைய ஸ்டாண்டர்ட்ல பேசுவார். நமக்கு புரியாதுன்னு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாண்டர்டுக்கு அவர் இறங்கி வருவார். இப்ப இறங்கி வந்து என்ன சொல்லியிருக்கலாம்? மோசே வானத்தை படைத்தவர், பூமியை படைத்தவர், போய் சொல்லு அப்படி சொல்லியிருக்கலாம். இல்ல 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 இல்ல, அதெல்லாம் அவருக்கு மகிமை. அவர் சொல்ல, உனக்கு ஆபிரகாம தெரியுமா, உனக்கு ஈசாக்க தெரியுமா, உனக்கு யாக்கோபு, ஆமாண்டவரே அவங்க தேவன்னு போய் சொல்லு. ஹல்லேலூயா. அதாவது இன்னாருடைய அப்பா அப்படி சொல்லும் போது ஒரு சந்தோஷம். அவங்க தேவன் சொல்லு. ஆமே ஆண்டவர், இந்த ஆபிரகாம் அந்த கிழவனா அவங்க தேவன் சொல்லு. அந்த ஈசாக்கு அந்த எவன் அடிச்சாலும் வாங்குவானே, எவன் அடிச்சாலும் வாங்குவான். எங்க துறவு தோண்டினாலும் அடிப்பாங்க, ஒதுக்கி ஒதுக்கி போவானே, வாழ தெரியாதவன், பிழைக்க தெரியாதவன், அவன் தேவனா, அவன் தேவன் தான் சொல்லு. இந்த யாக்கோபு அந்த பூச்சியா சொல்லு, எனக்கு அதுதான் பேர் பிரஸ்தாபம். நாம இருக்கிற இடத்துல, நம்ம வேலை பார்க்கிற இடத்துல, நாம போற வர இடத்துல நம்முடைய தேவனாய் அவர் அறியப்படுகிறார்னா நாம அறையில் இருக்கிற கச்சை. அப்படி அறியப்படலைன்னா நம்ம ஒன்றுக்கு உதவாத கச்சை. நம்ம கெட்டு போன கச்சையா இருக்க கூடாது, அவரை கட்டி பிடிக்கிற கச்சையா இருக்க வேண்டும். கெட்டு போன கச்சை அல்ல, அவர் அறையை கட்டி பிடிக்கிற. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. டைம் போகுது. ஆமென். ஜீசஸ் கெட்டு போன, அதாவது இனி என்னால ஒன்ன யூஸ் பண்ண முடியாதுன்னு அவரு சொல்லிடவே கூடாது. முடிஞ்சு, அதோட நம்ம ஒரு லாங்குவேஜ்ல சொல்லணும், அதோட ஜோலி முடிஞ்சு. ஆமென். ஆமென். எஃப் மேஜர். அதனால அந்த மலையாள பாடல பாடினோமே, ക്ഷീണിച്ചു പോയിടല്ലേ നാദായി പൂവിൽ. ஆண்டவரே, நீங்க ஒரு ஓட்டத்தை நியமிச்சு ஓட வச்சிருக்கிறீங்க, நான் சோர்ந்து போய் ட்ராக் மாறிடக்கூடாது, அதனால என்ன வணைகிறதுக்கு நான் தரேன். ஜீவன் போகுவோளும் നിന്നോട്
சேர்ந்து கைகளை உயர்த்தி ஒரு செகண்ட். நிறைய தளர்றோம்ல, அப்படி அப்படி வேண்டாம்ப்பா. கைகளை உயர்த்தி ക്ഷീണിച്ചു പോയിടല്ലേ നാദായി പൂവിൽ ഞാൻ ജീവൻ പോകുവോളം നിന്നോട് எப்பவுமே அந்த அறையிலே இருக்கணும். ஒரு விஷயம் கூட, ക്ഷീണിച്ചു நான் ரொம்ப தளர்ந்து போறேன்பா, அப்படியே தூரம் போறேன்பா, இந்த பலவீனமான பாண்டாண்டவரே கிருபை தாங்கப்பா. ஜீவன் போகுவோம் നിന്നോട് ചേർന്നു ഞാൻ എന്നെ നൽകിടുന്നേ സമ്പൂർണമായി സമർപ്പിക്കുന്നേ. കുശവൻ കയ്യിൽ മൺപാത്രമോ എന്നെ ഒന്നു നീ പണിയണമേ. അർപ്പണിപ്പോട് ഞാൻ എന്നെ നൽകിടുന്നേ സമ്പൂർണമായി സമർപ്പിക്കുന്നേ. കുശവന്റെ കയ്യിലെ മൺപാത്രം പോൽ എന്നെ ഒന്നു നീ കൈകളെ ഉയർത്തി ക്ഷീണിച്ച് പോയിടല്ലേ. அப்பா இனியும் வேண்டாப்பா, அது இந்த பூமியில நான் ஒன்று உதாம போயிடக்கூடாதப்பா. ஜீவன் போகும் வர உங்க கூட சேர்ந்திருக்கணும் ஆண்டவரே. നിന്നോട് ചേർന്നു നിൽപ്പാ, നിന്നോട് ചേർന്നു നിൽപ്പാ. ക്ഷീണിച്ചു പോയിടലേ, ക്ഷീണിച്ചു പോയിടലേ. ഹല്ലേലൂയ, ആമേൻ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வீட்டுல ரொம்ப நாளா யூஸ் பண்ணாத பொருளை எடுத்து பாருங்க, அது எப்படிப்பட்ட நிலையில இருக்கு பாருங்க. ரொம்ப நாளாச்சு இந்த கச்சைய நான் அறையில கட்டி. ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? நீங்கள் இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். அவர் இதை மிஸ் பண்றாரு. ரொம்ப நாளாச்சு. இரண்டாவது கலசம், எரேமியா 19வது அதிகாரம் 1, 2, 10, 11 வாசிக்கலாம். 1, 2, 10, 11. கர்த்தர் சொன்னது, நீ போய் குயவன் வேலையான ஒரு கலசத்தை கொண்டு ஜனத்தின் மூப்பரிலும் ஆசாரியர்களின் மூப்பரிலும் சிலரை கூட்டிக் கொண்டு கிழக்கு வாசலுக்கு எதிரான இன்னோமுடைய குமாரனின் பள்ளத்தாக்கிலே புறப்பட்டு போய் நான் உன்னோட சொல்லும் வார்த்தைகளை அங்கே பிரசித்தப்படுத்தி 10, 11. உன்னோட கூட வந்த மனுஷருடைய கண்கள், உன்னோட கூட வந்த மனுஷருடைய கண்களுக்கு முன்பாக அந்த கலசத்தை உடைத்து. நல்ல கவனமா கேளுங்க, இந்த கலசத்துல ஒரு டேமேஜ் கிடையாது. ஆனாலும் சொல்றாரு உடைச்சு போடு அப்படிங்கிறார். உடைத்து போட்டு அவர்களை நோக்கி திரும்ப செப்பனிடப்படக்கூடாத குயவனுடைய மண் பாண்டத்தை அப்ப என்றென்றைக்கும் என்று உடைக்கிறார். என்றென்றைக்கும் என்று உடைக்கிறார். உருவாக்க உடைக்கப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், என்றென்றைக்கும் என்று உடைக்கப்படுகிறவர்கள் பரிதபிக்கப்பட்டவர்கள். திரும்ப செப்பனிடப்படக்கூடாத குயவனுடைய மண் பாண்டத்தை உடைத்து போட்ட வண்ணமாக இந்த ஜனத்தையும் இந்த நகரத்தையும் உடைத்து போடுவேன் என்று கர்த்தர் ரொம்ப வேதனையோடு மிகவும் கோபத்தோடு சொல்லுகிறார். முதல்ல கச்சையை குறித்து சொல்லும் போது அது இப்பொழுது பயன்படுத்த விரும்பியும் அது பயன்படுத்த முடியல. ஏன் அது என்ன ஆயிட்டு? கெட்டு போயிட்டு. இந்த கலசத்தை குறித்து பார்க்கும்போது இதை பயன்படுத்த முடியும், இது பயன்படுத்த முடியும், ஆனாலும் அவர் பயன்படுத்த விரும்பவில்லை. அதாவது பயன்படுத்த முடியவில்லை என்கிற ஒரு நிலை இருக்குல்ல,
அது கூட பயன்படுத்த முடியல, போக்குதான், இல்லாம போயிடும். ஆனா பயன்படுத்த எனக்கு இந்த பாத்திரம் வேண்டான்னு உடைக்கிறார் பாருங்க. அப்படி ஒரு நிலைமை மட்டும் வாழ்க்கையில வந்துடவே கூடாது. அவன் நல்ல அப்படின்னாரு. அந்த பரிசையன்ட்ட என்ன டேமேஜிங் இருக்கு? வாரத்துக்கு 2 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறான். யாராவது இங்க இருக்கிறோமா? தசம பாகம் கரெக்டா கொடுக்கிறான், 10 கட்டளைகளை ஃபாலோ பண்றான். என்ன டேமேஜிங் இருக்கு? வேண்டான்ட்டார் அவரு. இது அவரை சார்ந்தது, இது அவரை வேண்டான்ட்டார் அவர். எனக்கு அது வேண்டாம் அப்படின்ட்டார். அதாவது பயன்படுத்த முடியலப்பா, ஏசாவை இதுக்கு மேல ஆசீர்வதிக்க முடியலன்னு ஈசாக்கு அழுதார் பாத்தீங்களா? இது அழுகலாம் கிடையாது, முடியாது. ஆண்டவர் என்ன ஆண்டவர் கரெக்டா தானே ஆண்டவர் இருக்கு. எனக்கு 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 பிடிக்கல இந்த கலசத்தை தூக்கி போட. அப்சலோம் என்கிற ஒருவன் இருந்தான். அப்சலோம் அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது 2 சாமுவேல் 14:25. அவனுடைய உள்ளங்கால் தொடங்கி உச்சம் தலை மட்டும் அவனில் ஒரு பழுதும் இல்லாதிருந்தது. ஒரு சின்ன டேமேஜ் இல்ல. பைபிள்ல அவன் பழுதே இல்லாதவர் என்று சொல்லப்படுகிற ஒருவர் உண்டு. யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. அதுக்கப்புறம் பழுது இல்லைன்னு சொல்லப்பட்ட ஒரு மனுஷன் உண்டுனா யாருதான்? வேண்டான்ட்டாரு. எனவேதான் தேவ பிள்ளையை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் நம்மை தெரிந்தெடுக்கிறார்னா ஒரு கூட்டம் ஞானிகளை வேண்டாம் சொல்லி இருக்கிறார். ஆமென். பலவீனமானவைகளை தெரிந்தெடுத்து பலமுள்ள நிறைய வேண்டான்ட்டார். ஹalleluya. நம்ம லைஃப்ல அதாவது நான் ஒன்றுக்கு உதவாம கெட்டு போன கச்சையாய் அதுவே தாங்க முடியல. ஆனா இது எனக்கு புரியவே இல்லை. அப்பதான் ஆண்டவர் வந்து இங்க பாருப்பா, எனக்கு பிடிக்கணும், எனக்கு பிடிக்கணும், எனக்கு பிடிக்கணும். ஒரு கப்புல நம்ம தண்ணி குடிக்கணும்னா தண்ணியை பிடிக்கணும். அதுக்கு முன்னாடி அந்த கப்பை நமக்கு பிடிக்கணும். இந்த கப்பு வேண்டாம். சில பிறகு அவங்களுக்குன்னு ஒரு டம்ளரே வச்சிருப்பாங்க. நமக்கு பிடிக்கணுங்க. ஒரு பிளேட்ல ஆகாரம் போட்டு சாப்பிடணும், அந்த பிளேட் நமக்கு பிடிக்கணும். நமக்கு சிலர் பார்த்திருக்கீங்களா? சில புது ட்ரெஸ் தான் வாங்கியிருப்பாங்க, போட மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு பிடிக்கல, வேண்டாம். இது பிடிக்காம தூக்கி போட்டு உடைக்கிற, வேண்டாம் இந்த பாத்திரம் எனக்கு வேண்டாம். ஏன் 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 இந்த அப்சலோம் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஒரு பழுது இல்லாமல் இருந்தும் அவனை வேண்டாம் தூக்கி போட காரணம் என்ன? நிறைய காரணங்கள் இருக்கிறது. ஆனா ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை இருதயத்துல திரும்ப திரும்ப வைத்தார். என்ன தெரியுமா? செகண்ட் சான்ஸை மிஸ் பண்ணான். அவன் ஒருவனை கொலை செய்து இரத்த பழிக்கு உள்ளாவான், ராஜாவின் கோபத்துக்கு உள்ளாவான். அதன் பிறகு தூரமாய் போய்விட்டு மீண்டும் ராஜா அவன் மேல இறக்கப்பட்டு திரும்ப சேர்த்துக் கொள்வான். அவனுக்கு கிடைக்கப்பட்ட செகண்ட் சான்ஸ் கிடைத்தும் மீண்டும் அதையே செய்யலாம். அவன் தான் செய்த தவறை குறித்து கொஞ்சமும் அவன் என்ன செய்யவில்லை, மனஸ்தாபப்படவில்லை. செகண்ட் சான்ஸ்ங்கிற வேர்டை நேற்று ராத்திரியிலிருந்து ஆவியானவர் அதிகமாய் உள்ள வைத்தார். ஹalleluya. செகண்ட் சான்ஸ். காலையில் எழும்போதும் அதே வேர்டு தான். அப்சலோமை பாருங்க. நிறைய நம்ம நினைக்கிறோம் நாங்க நல்லா ஜெபம் பண்றோம், எல்லா மீட்டிங் அட்டெண்ட் பண்றோம், எல்லாமே இனி அவருக்கு பிடிக்கணும், அவ்வளவுதான். அவருக்கு பிடிக்கணும். செப்னா என்கிற ஒருவன் இருந்தான். செப்னா. ஹalleluya. எசேக்கியா அரண்மனையில ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவன், அரண்மனை விசாரிப்புக்காரன், பேலஸ் ஸ்டூவர்ட், அட்மினிஸ்ட்ரேட்டர். இன்னும் சொல்லணும்னா அங்க இருக்கிற எல்லா மினிஸ்டர்ஸுக்கும் டாப்ல இருக்கிறவர். நம்ம ஊர்ல பிரைம் மினிஸ்டர் சொல்லணும்னா அந்த காலத்துல எசேக்கியாவின் அரண்மனையில பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னா இந்த செப்னா. இந்த செப்னாவுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, ஏசாயா 22வது அதிகாரம் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹalleluya. ஆமென். 19 முதல் வாசிக்கலாம்.
உன்னை உன் நிலையை விட்டு துரத்தி விடுவேன், ஸ்தானத்திலிருந்து நீ பிடுங்கி போடப்படுவாய். அந்நாளிலே இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கிம் என்னும் என் ஊழியக்காரனை நான் அழைத்து வஸ்திரத்தை உன் வஸ்திரத்தை அவனுக்கு தரித்து உன் கச்சையால் அவனை இடைக்கட்டி இடைக்கட்டி உன் அதிகாரத்தை அவன் கையிலே அவன் கையிலே கொடுப்பேன். அவன் எருசலேமின் குடிகளுக்கும் யூதாவின் வம்சத்துக்கும் தகப்பனாய் தகப்பனாய் இருப்பான். தாவீதுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். சிம்பிளா சொல்லணும்னா இதுவரை இந்த கீ எல்லாம் ஓன்ட்ட இருந்துச்சு, இனி கீ எல்லாம் யார்கிட்ட இருக்கும் தெரியுமா? எலியாக்கிம் கிட்ட இருக்கும். ஏன் ஆண்டவருக்கு பிடிக்கல இந்த செப்னாவை? இந்த செப்னா என்ன பண்றானா 15-16 வசனங்களிலே 15 வாசிங்க. சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் உரைத்ததாவது, நீ அரமனை விசாரிப்புக்காரனும் பொக்கிஷக்காரனும் ஆகிய செப்னா. இவன் யாரு? அரண்மனை விசாரிப்புக்காரன். அப்ப மொத்த அரண்மனை கீ யார்கிட்ட இருக்கு? செப்னாட்டே இருக்கு. சில செப்னான்னு இப்பதானே பாக்குறீங்க, செப்னாட்டே இருக்கு. சரி, செப்புனா நீ செப்புனா செப்னாட்ட தான் இருக்கு. மொத்த அரண்மனை கீ யார்கிட்ட இருக்கு? செப்னாட்ட இருக்கு. அது மட்டும் இல்ல, பொக்கிஷக்காரன். அப்ப கஜானா கீயும் யார்கிட்ட தான் இருக்கு? செப்னாட்ட தான் இருக்கு. இவன் இதை வச்சு என்ன பண்றான் அப்படின்னா, அடுத்த வசனத்தை வாசிங்க. உயர்ந்த ஸ்தலத்திலே கல்லறையை விட்டு தன் கல்லறை. அப்ப இவனுக்குள்ள என்ன ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு தெரியுமா? பெருமை. கல்லறையை கூட 4 பேர் பார்க்கிறது மாதிரி தான் பிளான் பண்றான். உயர்ந்த ஸ்தலத்திலே தன் கல்லறையை வெட்டி கன்மலையிலே தனக்கு வாசஸ்தலத்தை தோண்டுகிறவனை போல நீ உனக்கு இங்கே கல்லறையை வெட்டும்படி உனக்கு இங்கே என்ன இருக்கிறது? உனக்கு இங்கே யார் இருக்கிறார்? இந்த 2 கேள்வி என்னைக்குமே நமக்குள்ள எழும்பிட்டே இருக்கணும். உனக்கு இங்க என்ன இருக்கு? உனக்கு இங்க யார் இருக்கிறாங்க? ஒண்ணுமே கிடையாது. தான் உண்மை. இன்னைக்கு ஏதாவது இருக்குன்னு அவர் தந்தது, அவர் புடுங்கிட்டாருன்னா உனக்கு இங்க என்ன இருக்கு? ஒரு விஷயம் உங்க நெஞ்சில கை வைக்க பார்க்கலாம். நான் இந்த கேள்வியை 4 தடவை கேட்டாச்சு, அதனாலதான் நீங்களே உனக்கு இங்க என்ன இருக்கு? நம்ம இதை பக்கத்துல கேட்கறது தான் பிரச்சனை. உனக்கு இங்க யார் இருக்கிறா? அதான் யோபு சொல்றார்ல, நிர்வாணியா தான் வந்தேன். அப்போ இவன் இங்க என்ன பண்றான் அப்படின்னு இந்த வசனத்தை வச்சு ஒரு விஷயம் புரிஞ்சு போட முடியும். ரொம்ப பெருமை, ரொம்ப பெருமை. அடுத்த ஒரு முக்கியமான காரியம், இவனுக்கு இருக்கிற அதிகாரத்தை தவறாய் பயன்படுத்துறான். ஏன்னா பொக்கிஷ கீ அவன்கிட்ட இருக்கு. எசேக்கியா ஆலயத்தை பழுது பார்த்துட்டு இருக்கான். எசேக்கியா அரண்மனை விசாரிப்புக்காரன். என்ன ஒரு பொசிஷன்! அவன் அவனுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கிறான். எசேக்கியா பார்வையில் இவன் பெஸ்ட் அப்படிங்கிறதுனால தான் அவனை தூக்கி வச்சார். ஆண்டவர் பார்வையில் இல்லை இல்லை இல்லை. ஆண்டவர் சொல்லாரு, இங்க பாரு, தாவீதின் வீட்டு திறவுகோலை ஓன் தோல்ல இருந்து எடுத்து அவன் தோல்ல வைப்பேன். வச்சாரா? வச்சாரு. சனகரிப் அசிரிய ராஜா யூதருக்கு விரோதமா டீம் அனுப்புறான். ரப்சாகே தலைமையில அவங்க போய் நிற்கும் போது அரண்மனையிலேருந்து முக்கியமான 3 பேர் புறப்பட்டு போகிறார்கள். அதில் இந்த செப்னாவும் இருக்கிறான். ஆனால் அப்போ செப்னாக்கு ரோல் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு தெரியுமா? ஏசாயா 36வது அதிகாரம் 3வது வசனம். 36:3. அப்பொழுது இல்க்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் என்னும் அரண்மனை விசாரிப்புக்காரனும் 22வது அதிகாரத்தில் அந்த அரண்மனை விசாரிப்புக்காரனா யாரை பார்த்தோம்? அவர் மாத்தி வேணா மாத்திடுவார். இங்க யார் வந்துட்டா? ஆண்டவர் அவர் பார்வையில தன்னைத்தான் உயர்த்துகிறவன் என்று ஒருவன் காணப்பட்ட அவனை தாழ்த்துவார். தாழ்த்துகிறவனை கர்த்தர் என்ன பண்ணுவார் தெரியுமா? செய்வார், உயர்த்துவார். ஆமென். எலியாக்கீம் என்னும் அரண்மனை விசாரிப்புக்காரனும் செப்னா இப்ப செக்ரட்டரி ஆயிட்டான். அதாவது நேற்று வரை செப்னா சொன்னதை யார் கேட்டா தெரியுமா? எலியாக்கும் கேட்டான். இப்ப எலியாக்கும் சொல்றதை யார் கேட்கணும்? எனக்கு நான் உன்னை அப்படி, அதாவது தேவனுக்கு வந்து அவர் அந்த வேர்டு ரொம்ப பயங்கரமா சொல்லுவார் பாருங்க. 22:18 வாசிங்க. அவர் உன்னை உருண்டையை போல அகலமும் விசாலமான தேசத்திலே சுழட்டி, அதாவது போன தள்ளி விடுறது. சிலது பாருங்க அப்படி முன்னேறிவாங்க. அது அர்த்தம் என்ன தெரியுமா? எங்கேயாவது போய்
அதாவது ஆண்டவரே நான் உங்களுக்கு பிடிக்காம ஆயிரவே கூடாது ஆண்டவரே. நம்ம என்ன நினைக்கிறது, நம்ம கிட்ட பழுதே இல்லை, அப்ப அடுத்து யாருதான்? நம்ம தான். தேவன் தருகிற கிருபையை தவறா பயன்படுத்தக்கூடாது. தேவன் நம்மை அதனால என்னைக்குமே புரிந்து கொள்ளுங்க. ஏதுக்கு அந்த வேர்டை சொல்ல வச்சேன் தெரியுமா? நமக்குள்ள என்ன வந்துடக்கூடாது? பெருமை வந்துடக்கூடாது. உனக்கு இங்க என்ன இருக்கிறது? உனக்கு இங்க யார் இருக்கிறாங்க? இன்னைக்கு ஏதாவது நீ காட்டுறேன்னா அது யார் தந்தது? யாரையாவது நீ காட்டுறேன்னா அது யார் சேர்த்தது? கூடாரவாசிகளாகும் நமக்கிங்கு வீடென்று நாடென்று ஆமென். கூடாரவாசிகள் என்னைக்குமே 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 இந்த மனசில் இந்த பெருமை வந்து ஆண்டவருக்கு பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எப்படி நிப்பார் தெரியுமா? எதிர்த்து நிப்பார். அந்த பரிசைன்ற ஒரு குறை கிடையாது, பெருமை இருந்துச்சு. நீங்க நல்ல ஜோம் பண்றீங்க, ஜோம் பண்றதுனால ஒரு பெருமை வந்துடக்கூடாது. நிறைய பைபிள் ரீட் பண்றீங்க, பெருமை வந்துடக்கூடாது. நல்லா பாடுறீங்க, பெருமை வந்துடக்கூடாது. ஆண்டவருக்கு தூக்கி போட்டதுக்கு மேட்டரே கிடையாது. அதாவது பெஸ்டா நிறுத்தினாரு பாருங்க. அந்த சவுல் வேண்டான்னு தூக்கி போட்டார். வேண்டாம், எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டார். அப்படிதான் நீ வார்த்தையை எரிஞ்சது போல கர்த்தர் ஒண்ண வேண்டவே வேண்டான்ட்டார். அதுக்கப்புறம் சவுல் அழுதான். சாமுவேலுடைய வஸ்திரத்தை பிடித்து அழுறான். சாமுவேல் விடுன்னு சொல்லி போகும்போது வஸ்திரம் என்னாச்சு? கிழிஞ்சு. சவுல் பர்பஸாக கிழித்தான் இல்ல. சாமுவேல் சொல்றான் இதே போல ஒன்ன கிழிப்பாருட்டார். இதான் ஆண்டவர் ஒருத்தனை வேண்டான்னு வச்சாருன்னு வைங்களேன், அவன் செய்யற எல்லாமே அவனுக்கு ஆபத்தா முடியும். சாமுவேல்ட்ட அழுதுதான் வஸ்திரத்தை பிடிக்கும். எனக்கு அதெல்லாம் படிக்கும் போதெல்லாம் தாங்க முடியாது. சில கேரக்டர்லாம் பார்த்தா சவுல் ஒண்ணு, ஏசா ஒண்ணு, யூதாஸ் ஒண்ணு, எல்லாம் பார்த்தா வேண்டான்னு வச்சுட்டாரு. பஸ்கால இருக்கிறாரு, திடீர்னு ஏசு சொல்றாரு போ அப்படின்ட்டாரு. சரி, அதான் சொல்லுங்க, நம்ம ஆண்டவருடைய ஒரு பக்கத்தை மட்டும் பார்த்து பார்த்து அப்படியே இருக்கக்கூடாது. அவரை மொத்தமா பார்க்க பழகணும். ஆமென். அவர் அவர் அன்பானவரா மட்டும் பார்த்துட்டு அவர் அவர் ஆமென். நீ அதனால அவர் கண்ணில் இருக்கிற கிருபையை மட்டும் பார்க்க கூடாது, அவருடைய கண்கள்ல இருக்கிற நெருப்பையும் பார்க்கணும். அவருடைய கண்கள் அக்கினி சுவாலை போன்றது, அதை பார்க்கணும். ஹல்லேலூயா. அவர் வேண்டான்னு சாமுவேல் சொல்ல நீ இப்படி பண்ணது என்ன? அதனால கர்த்தர் வந்து ஒன்ன தள்ளி உன் ஸ்தானத்துல இன்னொருத்தனை ஏற்படி வைப்பான்னு சொன்ன விழுந்து அழுறான். அவன் அழுறான், கெஞ்சுறான். சாமுவேல் திரும்பி போகும்போது வஸ்திரத்தை பிடிக்கிறான். அந்த வஸ்திரம் கிழிஞ்சிட்டு கொஞ்சம். சாமுவேல் சரி தெரியாத, அதை வேணும்னா கிழிச்சா இல்ல, இதே போல உன் ராஜ்யத்தை அவர் கிழிப்பார். உன் கதை முடிஞ்சிட்டாரு. ஒருத்தரை தள்ளிட்டாருன்னு வைங்களேன், அவன் என்ன செஞ்சாலும் அது அவனுக்கு தீமையை தான் முடியும். நம்ம லைஃப்ல இப்படி ஒரு நிலம் ஆண்டவர் வந்து அதனால தானே ஃபாதர் அழகாத பாடி இருக்கிறாங்க ஈமேனர். வலியோனை அகற்றினே, தாழ்ந்தோரை உயர்த்தினே, வலியோரை ஆமென். பசித்தோரை திருப்தியாக்கினீர். ஆமென் ஆமென். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹல்லேலூயா. பெனினாளுக்கு நிறைய பிள்ளைங்க, அதுல ஒரு ஆள் ஆண்டவர் தெரிந்தெடுத்து இருக்கலாம். ஆனா அவளுடைய செயல் நிமித்தம் மொத்தமா வேண்டான்னு வச்சுட்டாரு. வேண்டானே வச்சுட்டாரு. ஒரு பிள்ளை பேர் சொல்லுங்க பார்க்கலாம். இல்லாதவளை தெரிந்தெடுக்கிறார். என் ஆண்டவர் அவர் தெரிந்தெடுக்கிறவர் மட்டும் இல்ல, இல்லாதவைகளை என்ன கேட்கிற சமீபத்தில் தூரத்துல இருந்து கேட்கிற அன்பு உள்ளங்களே, என்னையும் சேர்த்து இந்த வார்த்தையை உரைத்து கொண்டிருக்கிறேன். நம்ம லைஃப்ல இந்த கலஸ் திரும்ப செப்பனிடக்கூடாத
அதன் அர்த்தம் என்ன? இனி அவர் இந்த பாத்திரத்துல ட்ரை பண்ணவே மாட்டார் தான் அர்த்தம். ட்ரை பண்ண அது போட்டு அவ்வளவுதான். வா 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 வா. கச்சை கெட்டு போனதுனால யூஸ் ஆகல. கலசம் அவருக்கு யூஸ் பண்ண மனசு இல்லை, அவருக்கு யூஸ் பண்ண விருப்பம் இல்லை. வேண்டாம், அதை உடைச்சு போட்டுருவா, உடைச்சு போட்டுருவா. சிம்பிளா சொல்லணும், நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்ட் எல்லாம் தூக்கி வெளியே போய்ப்போம். காலில் வந்து வேஸ்ட் எடுக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? எடுத்துட்டு போவாங்க. நம்ம சாயங்காலம் போய் நீங்க எடுத்துட்டு போனீங்கல்ல, அது எனக்கு தாங்க கேட்போமா? அது குப்பை. எடுத்துட்டு போகலன்னு நமக்கு கோவம் வரும். இது இன்னும் எடுத்துட்டு போகலையா, அது கண்ணு முன்னாடி இருக்கக்கூடாது. கரெக்டா? இப்படி ஆயிடக்கூடாது. நம்ம திரும்ப அதனால் திரும்ப செப்பனிடக்கூடாதுன்னா அது அவர் களிமண். எரேமியா 18வது அதிகாரம். நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன். அப்படியே நான் குயவன் வீட்டுக்கு போனேன், இதோ அவன் திரிகையினாலே வனைந்து கொண்டிருக்கிறான். குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படி, தன் பார்வைக்கு சரியாய் கண்டுபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான். என்ன ஆண்டவரே, அங்க ஒரு கலசத்தை தூக்கி போட்டு உடைக்கிறீங்க, இதுவும் கெட்டுதானே போச்சு, இதை ஏன் திரும்ப வனைகிறீங்க? ஒரே ஆன்சர், அந்த மண் இன்னும் திரிகையிலும் அந்த மண்ணு மேல அவருடைய கரமும் இருக்கிறது. என்னை இன்னும் வனையணும். என்னை ஆண்டவரே யூஸ் பண்ணல அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, யூஸ் பண்ண தொடங்கினதுக்கு அப்புறம் என்னை தூக்கி போட்டுறக்கூடாது. அதனால தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி, ஆண்டவரே உங்க பார்வைக்கு நான் இப்போ கச்சையாவோ கலசமாகவோ இல்லை, நான் களிமண்ணா இருக்கிறேன் ஆண்டவர். ஆமா, நீங்க எல்லாம் எத்தனை வருஷம் இருக்கிறீங்க, நீங்க எல்லாம் கச்சையா இல்லப்பா. இந்த செய்தியை ப்ரிப்பேர் பண்ணும்போது, ஆவியானவர் இந்த வார்த்தைகளை தரும்போது, ஆண்டவரே நான் கச்சையாகவும் இல்லை, நான் கலசமாகவும் இல்லை, நான் கச்சையாகவும் கலசமாகவும் மாறணும்னா நான் யாரா இருக்கணும் தெரியுமா? இன்னும் நான் வரையப்படணும். என்ன ஆண்டவர் யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னா அதன் அர்த்தம் நான் என்ன சொல்ல விரும்புறேன்? நான் கச்சையாயிட்டேன், நான் யாராயிட்டேன்? கலசமாயிட்டேன். திரிகையில வச்சா சுத்த விடுவார், கை மேலவே இருக்கும். தன் பார்வைக்கு, நம்ம ஓகே சொல்றது வரையில, தன் பார்வைக்கு சரியானபடி. அப்ப இன்னும் என்ன சுத்த விட்டுட்டே இருக்கிறீங்கன்னா, இன்னும் நான் யாராகல, சரியாகல. திருத்தமாய் செய்யும்படி, திருத்தமாய் ஆண்டவர் சொல்லிட்டு சொல்றாரு. 5வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த மாட்டு வந்து கல்லாக்காதே, களிமண்ணாக விட்டு கொடு. அப்பா அப்பா, நான் ஒன்றுக்கு உதவாம கெட்டு போன கச்சை போல ஆகிடக்கூடாது. நீர் பயன்படுத்த விரும்பாம உடைத்து போட்ட கலசம் மாதிரி இருக்கக்கூடாது. உங்க பார்வைக்கு சரியானபடி உம்மாலே வனையப்படுகிற களிமண்ணா என்னை தருகிறேன். ஏசாயா 64:8. இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. சத்தமாமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். குயவனின் கையிலே களிமண்ணை போலவே என்
என்னையும் கையிலே வைத்திட்டே நாயகா, குயவனின் கையிலே களிமண்ணை போலவே என்னையும் கையிலே தந்திட்டே நாயகா. என் சொந்த இஷ்டமோ ஏதும் வேண்டாம் நாதா, உம் நோக்கம் என்னிலே பூரணமாகட்டும். என் சொந்த இஷ்டமோ ஏதும் வேண்டாம், நோக்கம் என்னிலே பூரணமாகட்டும். இன்னும் இல்ல, நாங்கெல்லாம் ரொம்ப கலசம் அப்படின்னு இருக்க போறோம். இன்னைக்கு இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிற செய்தி, இன்னைக்கு யார் யார் களிமண்ணா கொடுக்கிறீங்களோ அத்தனை பேரை உருவாக்கும்படி அவருடைய கரம் இருக்கிறது. இந்த செய்தி ஆண்டவர் தரும்போது அதுதான். ஆமென். ஹல்லேலூயா. நீ பாஸ்டர் ஜான் சாமா என் கையில ஒன்ன தராதடா, களிமண்ணா ஒன்னத்தா. எனக்கு இன்னும் உன்கிட்ட நிறைய பார்க்கணும், என் பார்வையில இன்னும் நிறைய மாறணும். நேசர் கரத்தினில் தீமை ஏதும் உண்டோ, யாவும் என் நன்மைக்கு. இந்த குயவன் அப்படி வணையும் போது சிலது செட் ஆகாது பாருங்க. அப்ப அப்படி அந்த மண்ணை அப்படி நோண்டுவார். பார்த்தா உள்ள ஏதாவது ஒரு இலை இருக்கும், சிலது கொஞ்சம் சில சின்ன கல் இருக்கும், அதை அப்படி சுரண்டி எடுப்பார். திரிகையில இருந்து வணையப்படுகிறதுக்கு மட்டும் இந்த பாக்கியம் உண்டு, வனைந்து எடுத்து பயன்படுகிறதுக்கு இல்லை. நிறைய சுரண்ட வேண்டி இருக்கு. அதான் நேசர் கரத்தினில் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறோம் தெரியுமா? நிறைய தூக்கிடுவாரோன்னு பயப்படுறோம். அவர் தூக்குறது அவ்வளோ நம்மை உருவாக்க விடாதபடி தடுக்கிறவைகளை தான் தூக்குறார். யாவும் என் நன்மைக்கு என்பதை ஜுவாலிக்கும் அத்தியில வைக்கிறாங்க. பெருக்கான வெள்ளமோ பட்சிக்க விட்டிடீர், அழிக்கவும் பார்த்திடீர். ஜுவாலிக்கும் அக்கினியோ பெருக்கான வெள்ளமோ. இப்போ கைகளை உயர்த்தி என் நேசரே, என் இயேசுவே நானும். அப்படி எழுந்து நிற்கலாம், அப்படி எழுந்து நிற்கலாம். நீரன் சொந்த என்றென்றுமா, ஆவியாத்மா சரீர பலியா. அர்ப்பணிப்போடு ஒரு அர்ப்பணிப்பின் ஆராதனை. இந்த ஆராதனை அர்ப்பணிப்போடு முடிக்க போகிறோம். ஆமென். ஆவியாத்மா ஓரமா கரமா ஷேகலேரே தடரா ரிபபலரா. குயவனின் கையிலே களிமண்ணை போல, குயவனின் கையிலே களிமண்ணை போலவே என்னையும் கையிலே தந்திட்டே நாயகா. குயவனின் கையிலே களிமண்ணை போலவே என்னையும் கையிலே. ஆமென் சொல்லுங்க. என் சொந்த இஷ்டமோ, என் சொந்த இஷ்டமோ ஏதும் வேண்டாம் நாதா, உம் நோக்கம் என்னிலே சம்பூர்ணமாகட்டும். அப்பனே, என் தகப்பனே, உம் நோக்கம் என்னிலே. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. என் இயேசுவே, என் இயேசுவே நானும் நீரன் சொந்த என்றென்றுமாய், ஆவி ஆத்மா சரீர பலியா. ஓடராமா கலராதரா.
ஆமென். ஏற்றுக்கொள்ளும் ஆவி ஆத்மா ஏன் தயங்குற? கொடுக்க ஏன் தயங்குற? நேசர் கரத்தினில், நேசர் கரத்தினில் தீமை ஏதும் உண்டோ? யாவும் என் நன்மைக்கே என்பதை அறிவு. எல்லாமே நன்மைக்கு, எல்லாமே நன்மைக்குதான், நன்மைக்குதான் சகோதரா, நன்மைக்குதான் சகோதரி. யாவும் என் நன்மைக்கே என்பதை. ஜுவாலிக்கும் அக்கினியோ, ஜுவாலிக்கும் அக்கினியோ, பெருக்கான வெள்ளமோ பட்சிக்க விட்டீர், அழிக்கவும் பார்த்தீர். ஜீசஸ், அப்பா 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 அப்பா, ஒடரப கலரதனரலரதரே, என் இயேசுவே நானும் உடையவர், நீரன் சொந்தம் என்றென்றுமா. ஆவி ஆத்மா, ஹல்லேலூயா, ஆமென். ஆவி ஆத்மா, ஜீசஸ். முழுமையாய் அர்ப்பணிக்கிறவங்க ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. அற்பமான வாழ்வு, ஆமென், அனைத்தையும். ஆமென். நான் சிறுகவும், நான் சிறுகவும், நீர் பெருகவும், நான் சிறுகவும், நீர் பெருகவும், தீபத்தின் திரியா என்னை தருகிறேன், என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன். சரபகரே சரபல தன ரபகரமா ரிப்ரதனமா சக்கரா. மறுபடியும் வணங்குகிறா, மறுபடியும் வணங்குகிறா. என்னை தருகிறேன், என்னை தருகிறேன், தாரி. மறுபடியும் வணங்குகிறா. உன்னை தூக்கி விட மாட்டா, உன்னை வேண்டான்னு தள்ள மாட்டா. மறுபடியும் 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 என்னை தருகிறேன், என்னை தருகிறேன். ஜீசஸ் சரபகடரே. சொல்லுங்க, உருவாக்குமே, அப்பா உருவாக்கும் ஆண்டவரே, உருவாக்குமே, உருவாக்கும். எனது விளக்கு, எனது விளக்கு எரிய செய்தேன், இரவை பகலாக்கினேன். ஆமென் ஆண்டவரே, எனது விளக்கை இரவை பகலாக்கினேன். விசுவாசத்தோடு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, எரிந்து கொண்டிருப்பேன், எப்பொழுதும் உமக்காய் எரிந்து கொண்டிருப்பேன், எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டிருப்பேன். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, என் ஜீவன். ஆமென். எரிந்து கொண்டே. ஹல்லேலூயா. என் ஜீவன், என் ஜீவன்,
ஆமென். எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே எப்போதும் எப்போதும் என் ஜீவன் பிரியும் வரை. ஆமென். கடைசியா 2 கைகளை உயர்த்தி என் நாட்கள் முடியும் வரை, என் நாட்கள் முடியும் வரை. ஆமென். என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் நாட்கள், என் ஜீவன் பிரியும் வரை. ஆமென். உம்மை ஆராதிப்பேன். ஆமென். கடைசியை ஆராதித்து முடிக்கலாமா? கைகளை உயர்த்தி தூயரே தூயரே worship him. Jesus சர்வ வல்லவர் நீரே. தூயரே தூயரே சர்வ வல்லவரே. ஆமென். தூயரே 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 தூயர் கொங்கர போலரே ஷரே பிரதரே. ஆமென். தூயரே தூயரே. பாத்திரரே பாத்திரரே துதி உமக்கே. பாத்திரரே பாத்திரரே ஒரே சத்தமாய் ஆமென். முழு பலத்தோடு கரங்களை தட்டி ஜீசஸ் ஜீசஸ். Hallelujah. 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 என் நாட்கள் முடியும், என் ஜீவன் கடைசியா எல்லாரும் கைகளை உயர்த்தி என் இயேசுவே நான் உம்முடையவர், என் இயேசுவே நான் உம்முடையவர். நீரன் சொந்தம் நீரன் சொந்தம். ஆவி ஆத்மா சரீரம் பலி படைக்கிறேன் படைக்கிறேன். ஆவி ஆத்மா சரீர பலியாய் ஆவி. ஹல்லேலூயா glory. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, உம்முடைய கிருபை, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய அன்பு எங்களை மன்னிக்கிற குயவனே முழுமையா தருகிறோம். நேசர் கரத்தில் தீமை ஒன்றுமில்லை. அப்படி இருந்து நாங்க தர தயங்கணும். எங்களை மன்னிப்பீராக ஆண்டவரை. கெட்டு போய் பயன்படக்கூடாமற் போகிற அந்த கச்சையை போல இருக்கக்கூடாது. வேண்டாம், அதை உடைச்சிருன்னு உங்க பிரியமில்லாத பாத்திரமா இருக்கக்கூடாது.
உங்க பார்வைக்கு சரியாய் திருத்தமாய் மீண்டும் உம்மால் வனையப்படுகிற பாண்டமாய் இருக்க குயவன் கையில் களிமண்ணை போல எங்களை ஒரு விசை கூட தருகிறோம். நீர் வனைவீராக, நீர் ஆட்கொள்ளுவீராக. ஒவ்வொருவரையும் விசேஷமாய் முழுமையாய் அர்ப்பணித்த ஒவ்வொருவரையும் உருவாக்கும். உமக்கு மகிழ்ச்சியும் புகழ்ச்சியும் மகிமையும் உண்டாக. நீர் இவர்களுக்கு செய்ய போகிற பெரிய நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். சமாதானத்தோடு அனுப்பும். கண்மணி போல காத்துக்கொள்ளும். கிருபை பெருகட்டும். எல்லா மகிமைகளும் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.